நேற்று தான் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம போஸ்டிங் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன மாதிரி கமெண்ட்ஸ்னால், நல்லா குண்டி அடிக்கலாம் போலயே, பார்த்துடா கட்சி வச்சிட போகிறேன், எனக்கு சத்தியமாக புரியலை. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடுறத பார்த்துட்டு நம்ம இதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க டேய். சரி விடுங்க, எப்போவும் நம்ம கதைக்கு வருவோம். என்பிசி என்ற பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு பீக் வீக் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இன்றைக்கி ஏஞ்சோடனே கருங்காப்பியை போட்டு இன்றைக்கி லோ காப்ஸ் டே. ஸோ 20 கிராம்ஸ் மட்டும்தான் ஓட்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் ரொம்ப திணறினேன். ஆல்ரெடி நானே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கேன். கேமரா வர எங்கே வைக்கிறேன் ஏது வைக்கிறேன்னு தெரில. அடிக்கடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கேமராவும் ஆகுது. மன்னிச்சு. சரி, இன்றைக்கி ஒரு சர்க்கியூட் டே. செஸ்ட்டு ஷோல்டு தேவையான செஸ்ட்டு ஷோல்டு சர்க்கியூட்டை போட்டு இன்னிலேருந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஏன்னா உடம்பு அங்கே இங்கேனுக்கு பயங்கரமாக கிராம்ப் ஆகிறான். நானே ஒரு மாதிரி கேரில் இருக்கேன். என் கூட இருக்கவங்க ரொம்ப கேரில் இருக்காங்க போல். சரி, போஸ்டிங்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஒவ்வொரு போஸ்ட் பண்ணும் போதே அங்கே இங்கேன்னு கிராம்ப் ஆகிறான். போன வாட்டியில் அந்த பிரச்சனை அவ்வளோவா வரல. இந்த வாட்டி ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சுத்தமாக புரியல. ஸ்ட்ரெச் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே பக்காவாக போகும்போது தான் இந்த பிரச்சனை ஒன்று வருது. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் மீலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ சாப்பிட்ற மீல் போகும்போது ரெடி பண்ணி வச்சுருவேன். ஆஃபீஸ் மீல் வந்து ரெடி பண்ணிட்டு என்னோடய மீலையும் சாப்பிட்டு ஆஃபீஸை செதறது தான் எப்பவும் போல் பிளானு. இதை விடலான்னு பார்த்தா நமக்கு இதை விட்டால் மணி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தலைக்கு மேலே வந்துடும். சரி, இன்னும் 7 நாள் தானே, எப்படியா தாக்கு பூச்சி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கீப்பிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸுக்கு போனோடனே தான் ஒரு பிளாக் காஃபி போட்ட அப்புறம் தான் எப்போவுமே எனக்கு தெளிவே ஆகும். அப்போ தான் வேலை செய்கிற மைண்ட் செட்டே வரும். நீ எங்கப்பா வேலை செய்கிற, ஃபுல்லாக தூங்கியிருந்தாப்பா இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதுங்க தான் பிரச்சனையே. நான் ஃபுல்லாக தான் தூங்கலாம் கிடையாது, வேலை செஞ்சுட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். பை பை.